ரொம்ப நாளாக நேசிச்சிட்ருப்போம். ரொம்ப அவங்க மேலே நம்ம மரியாதை வச்சுருப்போம். அவங்கள பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். அவங்கக்கிட்ட பேசுனா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு இணை பிரியாத ஒரு நட்பாக நம்ம இருப்போம். ஆனால் நமக்கு சில சமயம் தோணும், இவங்களே நம்ம வாழ்க்கை துணையாக வந்தா என்ன? இவங்க கூட இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் இவங்களே நம்ம கூட எப்போவுமே இருந்தா, வாழ்நாள் முழுதும் இவங்க நம்ம கூட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் மேலே நம்மளுக்கு ஆசையும் வரும். அலாதியான ஒரு அன்பும் வரும். ஆனால் அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. சொன்னால் அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்ற பயமும் இருக்கும். அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கும்போது தான் நம்ம முருகர்கிட்ட சொல்லிடணும், அப்பா நான் அவங்கள விரும்புகிறேன், எனக்கு அவங்க கிடைக்கணும். அதனால் அவங்க மனசில் நான் இருக்கேனா இல்லையான்னு நீ தான் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுதலை நம்ம வச்சுட்டு, அவருடைய காதில் நம்ம போட்டுட்டு, நம்ம எப்போவுமே அதே அன்போடு நம்ம மெயின்டைன் பண்ணி பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். ஒரு நாள் நமக்கு திடீர்னு தோணும், மனசுக்குள்ள முருகர் பேசுவார், பேச வைப்பார். நம்மளை சொல்லணும்னு நம்ம தோணும் போது ஒரு நல்ல நேரம் பார்த்து நிதானமான நேரத்தில் பதட்டம் இல்லாமல் அவங்ககிட்ட நம்ம தெளிவாக சொல்லிடணும். சொல்லாமல் இருந்தாலே அது கஷ்டம்தான். நான் சொல்லியிருந்துக்கலாமோ, சொல்லாமல் போனதுனால இன்றைக்கி இப்படி இருக்குமே. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான், சொல்லாமையே பிரிஞ்சிட்டாங்க. சொல்லி வாழ்ந்து பிரிஞ்சவங்களும் இருக்காங்க, சொல்லாமலேயே மனசுக்குள்ளே வச்சுட்டு பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. அது ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். அதனால் சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம சொல்லணும்னா முருகர்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம அனுமதி வாங்கி அவரோட ஆசீர்வாதத்தோடு நம்ம சொல்லும் போது நிச்சயமாக அந்த அன்பு ஜெயிக்கும். உண்மையான அன்புக்கு பிரிவே கிடையாது. நம்மளை விட்டு அவங்க தற்காலிகமாக பிரிஞ்சிருந்தாலும், நம்மளை புரிஞ்சிக்காமல் இருந்தாலும் முருகர் புரிய வைப்பார். நம்மளை கூட அவங்கள இணைச்சி வைப்பார். நிச்சயமாக அவங்க நம்மளை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை முருகர் கொடுப்பார். நிச்சயமாக சேர்த்து வைப்பார். அன்புக்கு தலை வணங்கக்கூடியவர் முருகர். எப்போவுமே அன்புக்கு தலை வணங்கக்கூடியவர் தான் அவர். அதனால தான் குறத்தி குலத்துலேருந்து ஒரு வள்ளியம்மாவை கல்யாணம் பண்ணிடுறார் காதலிச்சு. காதலோட வலி என்ன, வேதனை என்ன, காதலுடைய அன்பு, ஆழமான அன்பு என்னன்னு முருகனுக்கு நல்லாவே தெரியும். அன்பான மனசுகள் எப்பவுமே சேர்ந்து வாழ்ந்தால் அதுதான் நமக்கு ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். அதுக்கு நம்ம முருகரே நமக்கு நிச்சயமாக நமக்கு துணையாக இருப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.